இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் வந்து இரத்த குழாய் சுருள்நோய் பற்றிய மித். நம்ம மித் பிரேக்கிங் எபிசோட்ஸாக இருக்க போகுது இன்னைக்கு. ஸோ முதல் விஷயம் வந்து மாத்திரை மருந்துகளில் ஏதாவது கொடுத்தீங்கன்னா இது சரியாயிரும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டு வராங்க. அந்த மாதிரி கிடையாது. இது முழுக்க முழுக்க உருசிதை மாற்றங்களால் வரக்கூடிய நோய். இதில் நம்ம ஏதாவது ஒரு மாத்திரையோ ஒரு ஊசியோ போட்டு இதை நார்மலாக இருக்கிற மாதிரி ஒரு இரத்த குழாய் மாதிரி மாற்ற முடியாது. இது வந்து இர்ரிவர்சிபிள் கண்டிஷன். ஒன்ஸ் வந்துருச்சு அப்படின்னா இதை பழைய மாதிரி இரத்த குழாயாக மாற்ற முடியாது. நிறைய நோயாளிகள் வந்து நம்ம சர்ஜரியே வேணாம் தேவைப்படாது அப்படின்னு சொல்லியும் சில பேர் வந்து இல்லை சார் சாக்ஸ் போடுறதுக்கு கஷ்டமாக இருக்குது, அதனால நான் ஆப்ரேஷன் பண்ணிக்கிறேன்னு நிறைய பேர் வர்றாங்க. ஆப்ரேஷன் அறுவை சிகிச்சை பண்ணாலும் அதற்கு பிறகும் 6 மாதம் 4 மாதங்கள்லேருந்து 6 மாதங்கள் வரைக்கும் அதை கண்டிப்பாக போடணும். அதுக்கு நிறைய டேட்டாஸ் இருக்குது. எதனால் போடணும், என்ன விஷயங்கள்னால அதை 6 மாதம் வரைக்கும் போடணுன்றது நிறைய டேட்டாஸ் இருக்குது. இந்த மாதிரி தவறுதலான புரிதல் நிறைய பேருக்கு இருக்குது. இப்போ அறுவை சிகிச்சைன்றது ரொம்ப எளிதாக மாறிடுச்சு. லேசர் ஆப்ரேஷன், ஆர்எஃப் அபிலேஷன், ஈவன் மைக்கோசியே இல்லாமல் எண்டோவீனஸ் க்ளூ ஆப்ரேஷன்ற வரைக்கும் வந்துருச்சு. பழைய காலத்து முன்னாடி யூஸ் பண்ண ஓப்பன் ஆப்ரேஷன் இப்போயும் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போயும் அதுக்கு தேவையான எந்தெந்த நோய்களுக்கு அதை பண்ணணுமோ அதுவும் இருக்க தான் செய்யுது. எல்லா வேரிகோஸ் வெயினுக்குமே லேசர் பண்ணிட முடியாது. ஸோ அப்படின்றக்கப்ப ஆப்ரேஷன் பண்ணாவே நடக்க முடியாமல் போயிடும் அப்படின்ற புரிதல்கள் நிறைய பேர்கிட்ட இருக்குது. அப்படி கிடையவே கிடையாது. இது எல்லாமே ரொம்ப மினிமலாக பண்ணக்கூடிய ஆப்ரேஷன். ஈவன் டே கேர் ப்ரொசீஜராக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த மயக்க மருந்து தெளிஞ்சு 6 மணி நேரம் கழித்து நடக்க ஆரம்பிச்சிடலாம். 2 நாளில் நீங்கள் வேலைக்கே போயிடலாம். அதனால் அப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள் வந்து தவறாக வந்து நிறைய பேர் புரிஞ்சிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. இரத்த கட்டி நோய் அப்படின்றது வேற. அது வந்து ஆழ்சிரை நோய், ஆழ்சிரையில் இருக்க இரத்த கட்டி நோய் அது வேற. வேரிகோஸ் வெயின் அப்படின்ற சொல்லக்கூடிய சுருள் நோய் அப்படின்றது வேற. இந்த சுருள் நோய் அப்படின்றது ஏற்கனவே சொன்ன மாதிரி உருசிதை மாற்றங்கள்னால வர்றது. ஸோ அது வந்து இரத்த ஓட்டம் சீராக இல்லாமல் அது அப்படியே தங்குறனால இரத்த ஓட்டம் அந்த இடத்தையே ஸ்டாக்னன்ட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த தங்குறனால வரக்கூடிய விஷயங்கள் தான் வந்து நரம்பு சுருள் நோய். அதனால் இதை வந்து இரத்த கட்டி அதனால் ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துடணும், இரத்த கட்டி எடுத்துடணும் அப்படின்றது கிடையாது.